வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா Z5ல வெளியே இருக்க ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ரேகை அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ராஜேஷ்குமார் சாரோட கதையை வச்சு தான் இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ராஜேஷ்குமார் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய கிரைம் புக்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 1500 புக்குக்கு மேல எழுதியிருக்காரு. அதுல நான் ஒரு 300 புக்கு படிச்சிருப்பேன். ராஜேஷ்குமாரை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் கதை சூப்பரா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே எழுதின கதையை பேஸ் பண்ணி எடுக்கல, இதுக்காக கதை எழுதி தந்திருக்காரு போல. உண்மையாலேயே இந்த கதை ரொம்ப சூப்பரா இருந்தது. முடிவுல தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரியும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. என்னதான் நடக்குது, யார் இதுக்கு பின்னாடி இருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் லவ் ட்ராக்கும் போகும். இந்த சீரிஸ் ஓவராலா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க Z5ல ஃபுல்லா கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே அமுதன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறாரு. பார்ட் டைம் ஜாப் போறாரு போல, அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிறாரு. தினமும் நானும் அவன் கூட சேர்ந்து எந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இந்த அமுதன் இருக்காருல, குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இப்ப குளிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து ரெஸ்ட் ரூம்ல ஒரு மர்ம நபர் ஒளிஞ்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க வந்து இவரோட கதையை முடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி பூட்டி இருந்த கதவுக்குள்ள வந்தாருன்றது தெரியல. வந்தவர் அமுதன் கதையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃப்ரெண்டு வந்து பாக்குறாரு. அப்ப அமுதன் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. கத்தி எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இப்ப காலையில சமயம் போலீஸுங்களா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பையன் 6 மணிக்கு தான் பார்த்திருப்பான். ரெஸ்ட் ரூம் போனவன் 1 மணி நேரம் திரும்பி வரலன்றதை செக் பண்ண மாட்டியான்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. சார் அவன் அப்படியே பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டான்னு நினைச்சேன் சார், இல்லனா செக் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனமே சொல்லிட்டு இருக்கான். இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இது ஆக்சிடென்டலா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஆசிட் பாட்டில வச்சிருப்பாங்க. அது கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. அதை இந்த பையன் சுவாசிச்சிருக்கான். வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அதுக்குள்ள வலிக்கு விழுந்திருக்கான். அதனால தான் இந்த சாவு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் சைடுல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இறந்து போன பையன் பேரு அமுதன் தானே. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு க்ளோஸ்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதனால இந்த போலீஸும் எஸ்ஐ வெற்றிக்கு கால் பண்ணிட்டாரு. வெற்றி தான் இந்த சீரிஸோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்றாங்க. கேக்குற ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டாரு. என் தம்பி மாதிரி சார், சரி சார் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வெற்றிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி அம்மா ஆசைப்படுறாங்க. புரோக்கர் கிட்ட அது விஷயமா பேசுறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கல்யாணத்தை பேசி கேன்சல் பண்ணிடுறாரு. காரணம், இவரோட ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலை பார்த்த ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளலாம் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணை தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, நான் பாம் ஸ்குவாட்ல சேரலான் இருக்கேன். அதனால இந்த கல்யாணம் எல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. அதாவது சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அமுதன் ஒரு பையன் இறந்து போனால, அந்த பையன் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அவனை கவனிக்காம இவருமே உள்ள வந்துடுறாரு. இவர் சந்தியான்னு ஒருத்தவங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் அந்த சந்தியாவா இருப்பாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு இவங்க 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அமுதன் பையன் பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. எதுக்கு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ண வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. சார் ஃபுட்போர்ட் அடிச்சு மாட்டினா சார், அதனால தான் கிளீன் பண்ணா புத்தி வரும்ன்றதுக்காக கிளீன் பண்ண வச்சன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இந்த பையனுமே எக்ஸாம் சார், அதனால தான் இப்படி அவசரப்பட்டு போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். ஓஹோ, ஐபிஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றியா? சில கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லிட்டேனா விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றான். ரொம்ப டேலண்டான பையன்றதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு. காசுக்காக நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்றான்றது தெரிய வருது. நீ இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வேலை பாரு, உனக்கு மாசம் மாசம் இவ்வளவு காசு கிடைக்கும். இவர் தான் வேலையிலேயே சேர்த்திருப்பாரு. அதாவது நிறைய இடத்துல பார்ட் டைம் ஜாப் பண்ணவன இந்த இடத்துல இவர் சேர வச்சிருப்பாரு. தம்பி மாதிரி பார்த்தா அமுதன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் ஸ்டேஷனுக்கு வராரு. அமுதனோட பேரண்ட்ஸ்க்கு இவரை நல்லா தெரியும். பையன் இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி இவரை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல செயின் பறிப்பு நடந்திருக்க போல, நீ ஸ்பாட்டுக்கு போ, கூட சந்தியாவையும் கூட்டு போ, சந்தியாக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது, அதனால சீக்கிரமா அனுப்பி வச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே இவரோட முகமே மாறிடுது. சந்தியாவும் இவரும் ஒரு டைம் லவ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவர் சந்தியாவை வெறுப்பேத்துறதுக்காக அம்மாக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு.
என்னைய வெறுப்பேத்திரியா, உன்னை வெறுப்பேத்துறேன் அப்படின்ற மாதிரி சந்தியா இருக்காங்கல்ல, பாத்துருக்க மாப்பிளைக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இவரை கிண்டல் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சந்தியாக்கு இன்னமும் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, விளையாட்டுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சார் போலீஸ்லாம் என்னதான் சார் பண்றீங்க, நான் வீட்டுல இல்லாத சமயம் எவனோ ஒருத்தன் என் ஒய்ஃப் செயினை பறிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. எப்படி பறிச்சான் அப்படின்ற மாதிரி இவருமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டவருக்கு ஒரு டவுட் வருது. அப்படி பறிச்சா கண்டிப்பா இவங்களோட நெத்தியில காயம் பட்டிருக்கணும், அப்படி காயம் படல, ஏதோ இந்த லேடி பொய் சொல்றாங்கன்றதை யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவர் சந்தியாக்கு பண்ணி பாக்குறாரு. சந்தியாவோட நெத்தியில அடிப்படுது. சார் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நெத்தியில அடிப்படும், உங்க ஒய்ஃப் யாரோ ஹெல்ப் கேட்டு வந்ததுனால செயினை கழட்டி தந்திருக்காங்க, உங்ககிட்ட பொய் தான் சொல்றாங்க, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த ஹஸ்பண்டும் சரி சார் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கு எதுக்கு என்னோட நெத்திய காயப்பட வச்சீங்கன்ற மாதிரிலாம் சந்தியா கேக்குறாங்க. சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஐஸ் வண்டியில ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. பசங்க ஐஸான்னு கேக்குறாங்க. ஐஸ் எல்லாம் இல்லன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் வண்டியில இருந்து ஏதோ சிந்துது, அதை நாய் போய் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. என்ன சிந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ செக் பண்றாரு. பார்த்தா ரத்தம் தான் சிந்தி இருக்கும். அவன் ஏதோ தப்பா பண்றான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவரும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுமே வண்டியில இருக்க விஷயத்தை டிஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக வண்டியை ஒரு இடத்துல தள்ளி விட்டுறான். அதே மாதிரி அவனும் தப்பிக்கணுன்றதுக்காக பிரிட்ஜுக்கு மேல இருந்து வேகமா குதிச்சிடுறான். பார்த்தா தாரெல்லாம் ரெடி பண்ற மிஷின் இருக்கும், அதுக்குள்ள போய் விழுந்துடுறான். அதனால அந்த இடத்துல அவன் பொசிங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அவன் வண்டியை தள்ளி விட்டான்ல, வண்டியில என்னதான் இருக்குன்றத செக் பண்றாங்க. பார்த்தா நிறைய உடல் பாகங்கள்லாம் இருக்கு, குறிப்பா கையெல்லாம் இருக்கு. என்ன இப்படி உடல் பாகங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிஸியா வேலை விஷயமா பேசிட்டு இருக்காரு. ஆளுங்க செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினோட மாமா இருக்காருல, குடிச்சிட்டு வந்துடுறாரு. உன்னோட ஆளுதாமா இந்த இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நீ கொஞ்சம் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஹீரோவை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அமுதனை கான்டாக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒருத்தர் மேல இருக்க கோவத்தை தெரியாதனமா இவர்கிட்ட காமிச்சிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட மாமா கிட்ட காமிச்சிடுறாரு. என்னையே அடிச்சிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன், எங்க வீட்டு பொண்ணை உனக்கு தரமாட்டோண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. அவசரப்பட்டு மேல கை வச்சுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அமுதன் அதுக்கப்புறம் தான் சொல்றதுக்காக வரான். அதனால இவர் அமுதன் மேலயும் கோவப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, என் புருஷன் மேலேயே கைய வச்சிருக்கான், இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்கன்றது தெரிய வருது. பிரசன்ட்ல ஹீரோ டாக்டரை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் வேற ஒரு கேஸ்ல பிஸியா இருக்காங்க. ஒரு பையன் தூக்கு மாட்டி இறந்திருப்பான். பேரண்ட்ஸ் வந்து உடல் கூராய்வு எல்லாம் பண்ணாம பாடியை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி காலின்ற ஹெல்பர் இருக்கார்ல, மேடம் பாடியை அப்படியே கேக்குறாங்க. ஒரு 10,000 ரூபாய் தரதா சொல்றாங்கன்ற மாதிரி இழுக்கிறாரு. யோ 10,000 ரூபாய்க்காக இந்த வேலையை பண்ண சொல்றியா, உனக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்களும் திட்டுறாங்க. இப்ப வெளியே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. இந்த விஷயத்த பண்ணாதான் உங்க பையனை கொன்றிருக்காங்களா இல்ல அவனே பண்ணிருக்கானான்றது தெரியும். யாராவது கொலை பண்ணியிருந்தா அவனை பிடிக்கணும்ல, அதுக்காக தான் இதை பண்றோம், தேவையில்லாம இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எங்க வேலையை பார்க்க விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கையெல்லாம் கிடைச்சதுல, அந்த கை மூலியமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் இவர் கேட்கிறாரு. ஒரு யாரையோட கைன்றது மட்டும் தெரியுது, ஏன்னா கையெல்லாம் மறுத்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தரை எதுக்காக இவன் சாவடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு. சரி தார்ல விழுந்தான்ல, அவன் ஃபேஸ பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. இந்த தாரெல்லாம் எடுக்கவே முடியாது, இவன் ஃபேஸ பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்போதைக்கு கையில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் இவரால் எடுத்துக்க முடியுது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்சவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி கொஞ்சம் டீடைல் கிடைச்சா சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அவரும் ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் சந்தியாக்கு வீட்டுல நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. மாமா தான் வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காரு போல. இத பத்திலாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட சேர்ந்து நிறைய சுத்தி இருப்பாரு, போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாருல, அதெல்லாம் பார்த்து தான் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்ன்ற மாதிரி கேட்டாரு பாத்தீங்களா. இப்போ அந்த நபர் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஜோசப்னு ஒரு நபர். அந்த ஜோசப் ரீசெண்டா இறந்து போயிருக்கான், ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜோசப்போட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. முதல்ல சந்தியாவை கூப்பிடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் இவரோட சீனியர் இருப்பாரு. இங்க எதுக்காக வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், அந்த லேடியை விசாரிக்க போறேன், லேடி கான்ஸ்டபிள் தேவையில்ல, கூட்டு போறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல கூட்டு போறதுக்கு வருவ, கிளம்புன்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல சந்தியா இருக்காங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. இல்ல சார் நான் போறேன்ற மாதிரி ஹீரோ கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காக தான் அந்த மாப்பிளைய பார்த்து சிரிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோவே மனசை மாத்தி ப்ரொபோஸ் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஜோசப்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஜோசப் எப்படி இறந்து போனாரு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்றேன்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜோசப் மெடிக்கல் ரிப் வேலை பார்த்திருப்பாரு. திடீர்னு வேலை போயிருக்கும். ஒய்ஃப் வேற நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, எப்படிதான் செலவெல்லாம் பார்க்க போறோன்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமா தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சு அதை பண்ணிருப்பாரு. சீக்கிரமா எனக்கு காசு கிடைச்சிரும், நீ
கவலைப்படாத, எல்லா விஷயத்தையும் நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவருக்கு டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. அந்த சமயம் இவரும் நியூஸ பாக்குறாரு. நியூஸ்ல என்ன பாக்குறாருன்னு தெரியல, கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. வெளியே வந்த ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஹஸ்பண்ட் சிகரெட் பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, ரொம்ப பதட்டமா இருக்காருன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பதட்டமா மாறிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்கெங்க கிளம்ப சொல்றீங்க, நம்ம திரும்பி அந்த ஊருக்கு போனோம்னா நம்மள வெட்டி போட்டுருவாங்க, சொல்றதை கேளுங்க, நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, இங்கெல்லாம் இருக்க முடியாது, சீக்கிரமா கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஹஸ்பண்ட் பதட்டமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போனவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டபிள் வந்து தகவலை கொடுக்குறாரு. இது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்றாங்க. ஆக்சிடென்ட்ல ஜோசப்போட கையெல்லாம் பிஞ்சிருச்சான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. ஜோசப்கான இறுதி சடங்கு வேலை எல்லாம் என்கிட்ட தானே தந்தீங்க, வேற யாரோ அந்த இடத்த தோண்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லையே, நான் வேற யார்கிட்டயும் வேலையை தரலன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வேற எவனோ ஒருத்தன் தோண்டிட்டு இருக்கான், ஏதோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவரை பார்த்து 2 பேர் வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. இவரும் அந்த 2 பேரை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. குறுக்க ஒரு பைக் வந்துருது, அதனால இவர் நின்றுறாரு. குறுக்க வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காளின்றவரு. அந்த டாக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒருத்தர் வேலை பார்த்தார்ல, அவர் தான் இந்த காளியா இருப்பாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சார் கை 2 காணாம போயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஜோசப்போட கைரேகைன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் திரும்ப ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. இதுல ஜோசப்போட கைரேகை மட்டும் இல்லப்பா, இன்னும் 4 பேரோட கைரேகை இருக்கு, ஏதோ கிளிச்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே 4 பேரோட கைரேகை சேர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏறக்குறைய அவங்க 4 பேருமே இறந்து போயிருக்காங்கப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க 4 பேரோட டீடைல் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அனுப்ப சொல்லியிருப்பாரு. அந்த 4 பேரோட டீடைலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோயினோட மாமா அடி வாங்கினார்ல, அதுக்கு மறுநாள் கோவமா ஸ்டேஷனுக்கு வராங்க. அமுதன் கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அமுதன் மேல இப்ப 2 பேருமே கோவப்படுறாங்க. ஏன்னா அமுதன் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியிருந்தா அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல, அதனால தான் அமுதன் மேல 2 பேருமே கோவம்லாம் பட்டிருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இந்த கேஸ்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா ஹீரோ நினைக்கிறார்ல, இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் மத்த கேஸ் இருக்குல்ல, அத பாரியா, எதுக்கியா இத போய் நோண்டிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், கொஞ்சம் டைம் தாங்க, நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி இவரன் டைம் எல்லாம் வாங்கிடுறாரு. பிரசன்ட்லயும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சந்தியான்னு சொல்லிட்டாரு. உன் அம்மாவை யாராவது அடிச்சிருந்தா நீ கோவப்பட்டு இருக்க மாட்டியான்னு கேக்குறாங்க. அம்மாவை அடிக்கிறதும் மாமாவை அடிக்கிறதும் ஒன்னான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு மாமா ரொம்ப முக்கியம், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆக்சுவலா 4 பேரோட டீடைல் அவர் அனுப்பி வச்சார்ல, அதுல அமுதன் டீடைலும் வந்திருக்கும். சோ அவங்க 4 பேரோட கைரேகை இந்த ஜோசப்போட கைரேகை கூட மிக்ஸ் ஆயிருக்கு. இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், முதல்ல அமுதன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அமுதன் இறந்து போன இடத்துக்கு இவங்களுமே வந்துடுறாங்க. அமுதன் ரூம்மேட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு கடைசியா காசு தேவைப்பட்டது சார், அந்த சமயம் நீங்க சரியா பேசல, அதுக்காக எங்கேயோ வேலை பார்க்கறதுக்கு போனா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ரெஸ்ட் ரூம்ல தானே இறந்தான், அந்த இடத்த பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாங்க. ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்குன்னு படிக்க சொல்லிட்டாரு. ஆக்சிடென்டலா இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ல எழுதி இருக்காங்க. ஆனா ஆக்சிடென்டலா அது எப்படி நடக்கும், அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. யாரோ திட்டமிட்டு வந்துதான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உண்மையில அப்படிதானே நடந்தது, அதை ஹீரோ யாரகுறையா கண்டுபிடிச்சிடுறாரு. உள்ள எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அவன் தான் ஆசிட கொட்டிருக்கான், அதை இவன் சுவாசிச்சுட்டு இருக்கணும்ன்றதுக்காக நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கான், அதனால தான் இவன் இறந்து போயிருக்கான்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பயுமே அசிஸ்டன்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சார் கதவு சாத்தி இருந்தது இல்ல, அது எப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ஹீரோவா அங்க இருக்க ஒரு மேக்னெட்டை எடுத்துட்டு வந்துடுறாரு. நம்ம வர வழியில தான் இந்த மேக்னெட் இருந்தது, இந்த மேக்னெட்டை வச்சு கதவை திறக்க முடியுதா பாப்போன்னு திறக்கிறாரு. கதவை திறக்க முடியுது. சோ கில்லர் இந்த மேக்னெட்டை எடுத்து தான் கதவை திறந்திருக்கான், உள்ள போய் கதையை முடிச்சிருக்கான்னு சொல்றாரு. அடுத்து இறந்து போன நபரோட பேரு வெங்கட் அப்படின்றது. அவரோட வீட்டுல போய் விசாரிக்கலாம்னு ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்ப ப்ளூ கலர் கார் ஒண்ணு இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப வெங்கட்டோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வெங்கட் தம்பி தான் இவர்கிட்ட பேசுறாரு. வெங்கட்டோட தம்பி கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்காரு சார், நைட்டு நேரம் தான் விழுந்து இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த நாள் நைட்டு ஏதாவது பிரச்சனை நடந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, என் அண்ணனுக்கு யாரோ காசு தராம ஏமாத்திருக்காங்க, என் அண்ணன் சண்டைலாம் போட்டிருக்காரு, பார்ல தான் சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி தவறுதலா விழுந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் விழுந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கலையான்னு கேக்குறாரு. இல்ல சார் கேட்கலன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருக்காரு. சரி, விழுந்ததுக்கு அப்புறம் வீடியோ மாதிரி எடுத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க எடுக்கல சார், பக்கத்து வீட்டு பசங்களாம் வீடியோ எடுத்தாங்க, நியூஸ்ல கூட அது வந்தது, இருங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த வீடியோவை காட்டுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி தூக்குறதுக்காக வரும்போது இறந்து போன வெங்கட்டோட கால்ல செருப்பு இருக்கு.
செருப்போட எப்படி ஒருத்தர் தவறி மேல இருந்து கீழே விழ முடியும், படுக்கிறதுக்காக போனவர் எப்படி செருப்போட கீழே விழ முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த வெங்கட் சாவறதுக்கு முன்னாடி மணின்னு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, அந்த மணி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மணி கிட்ட இருந்து காலே வந்திருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மணிக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த ஒய்ஃப் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கால் பண்ணி பேசுறாங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் மேடம், சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், என் ஹஸ்பண்டை பத்தி என்ன சொல்லணுமோ நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சரி நாங்களும் சீக்கிரமா வந்துடுறோம்ன்ற மாதிரி ஹீரோயின் பேசிடுறாங்க. இப்ப விசாரிச்ச ஹீரோவும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை யோசிக்கிறாரு. நிச்சயமா மேல இருந்து அவர் தவறுதலா வெளில அந்த மணி நம்பர்ல இருந்து அந்த கில்லர் தான் கால் பண்ணிருக்கான், மணி மாதிரி பேசி கீழே வர வச்சிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வெங்கட்டோ மணி எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கதையை முடிச்சிடறான். கதையை முடிச்சதுக்கு அப்புறம் மேல இருந்து இவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாருன்ற மாதிரி செட் பண்ணோன்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். அப்படி செட் பண்ணவன் செருப்பை கூட எடுக்காம விட்டுருப்பான். அதனால தான் விழுந்த சவுண்ட் கூட கேட்காம இருந்திருக்கும். இத பத்திலாம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ வந்துடுறாரு. இங்க எதுக்காக நீ விசாரணை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் போயிருது போல, எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப திரும்பி அந்த ப்ளூ கலர் கார் ஃபாலோ பண்றதை இவரும் கவனிக்கிறாரு. அந்த காரோட நம்பரை போட்டோ எடுக்கலாம்னு போட்டோ எடுக்க பாக்குறாரு. அப்ப தவறுதலா போன் கீழே விழுந்துருது. அதை எடுக்கலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல யாரோ பக் செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. நம்ம பேசுறதை யாரோ ஒட்டி கேட்கறாங்கன்றதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கிட்டே இவங்களுமே அடுத்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது மணின்ற நபரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இறந்து போன மணியோட ஒய்ஃபும் மச்சானும் இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் விசாரிக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீ அந்த லேடி கிட்ட விசாரி, நான் இவர்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த மச்சான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்றாருன்னா, வெளியே இருக்க அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. எவனோ ஒருத்தர் நம்ம கார்லயே பக் வச்சு நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்கான், நீ கொஞ்சம் அதை கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி பேசிட்டு இருக்க விஷயம்லாம் இங்க இருக்க மச்சானுக்கு கேக்குது. மச்சான் தான் பக்கிய வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப இவருமே மச்சானை லாக் பண்ணி சண்டை போடுறாரு. இது வரைக்கும் கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மர்ம நபரே இவர் தான் தெரிய வருது. இவர் பேரு தினேஷ் அப்படின்றது. இப்ப ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ தடுத்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் செக் பண்றதுக்காக உள்ள போக பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த லேடி இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவங்களை அட்டாக் பண்றாங்க. இந்த லேடி பேரு திவ்யா அப்படின்றது. இப்ப ஹீரோயினும் அவங்க கூட ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் தப்பிச்சு போயிடுறான். ஆனா அந்த திவ்யா மட்டும் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த மணியோட உண்மையான ஒய்ஃப் திவ்யா இல்லன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையான ஒய்ஃபை ஏற்கனவே அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையான ஒய்ஃபை லாக் பண்ணி வச்சுட்டு இவங்க ஒய்ஃப் மாதிரி நடிச்சு கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப உண்மையான ஒய்ஃபை இவங்க காப்பாத்திடுறாங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்து போனாரு தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்கும். ஹஸ்பண்ட் பார்ல குடிச்சு மட்டையா இருப்பாரு. பார் ஓனரும் வந்து தூக்கிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஆட்டோ பிடிச்சு மணியை தூக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா மணியை ஏற்கனவே யாரோ தூக்கிட்டு போயிட்டதா அங்க ஓனர் சொல்லிட்டாரு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. பண கஷ்டத்தினால இப்படி தொங்கிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. ஏற்கனவே அந்த தினேஷ் ரெண்டு பேரை ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணால, அவன் தான் செட் பண்ணி வச்சிருக்கான்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவ கண்முழிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மை தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த திவ்யா கண்முழிக்காம கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க போல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. சீனியருமே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் இன்னும் கிளியரான பிக்சர் எனக்கு கிடைக்கல சார், ஆனா பெருசா ஏதோ நடக்குது சார், அதை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரன் இந்த இடத்துல இருக்கிறது தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்துடுறாரு. கொஞ்சம் சிரிச்சுலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. இப்ப ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தப்பிச்சு போன தினேஷ் காரை விட்டுட்டு போயிருப்பான். அதாவது அந்த ப்ளூ கலர் காரு தினேஷோட காருன்றது தெரிய வருது. வாடகைக்கு தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஓனருமே காரை திரும்பி எடுக்கிறதுக்காக வரும்போது தான் இவங்க ஓனர் கிட்ட பேசுறாங்க. என்கிட்ட சில டீட்டெயிலாம் தந்தாங்கன்ற மாதிரி சில கார்டெல்லாம் தராரு. இதெல்லாம் ஃபேக்கான கார்டா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களோட கார் அடிக்கடி எங்க போயிருக்குன்றதெல்லாம் ஜிபிஎஸ் மூலியமா இவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அமுதன் போன்ல ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டுமே சில பசங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கான்ற மாதிரி போட்டோவை அனுப்பி வைக்கிறாரு. அந்த போட்டோல இருக்கவங்க தான் ஒவ்வொருத்தரா இறந்து போயிருக்காங்க. அந்த போட்டோல இருக்க 4 பேரோட கைரேகை கிடைச்சிருக்கும். ஆனா மீதி ஒருத்தரோட கைரேகையை பத்தி உங்களுக்கு தெரியல. அவனுமே ஏதாவது ஆயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அவன் பேரு முகிலன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முகிலனை பத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. முகிலனும் இறந்து போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. முகிலனோட வீட்டுக்கிட்ட செக் பண்ணலான்னு வராங்க. முகிலனோட சொந்தக்கார லேடி தான் பக்கத்து வீட்டுல இருக்காங்க. முகிலன் எப்படி இறந்து போனா தெரியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த லேடியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. திடீர்னு முகிலனுக்கு உடம்பு முடியாம போயிருது. முகிலனோ அமுதனோ ஃப்ரெண்ட்ஸ் போல
அமுதன் தான் கூட இருந்து பாத்துக்கிறாரு. அப்ப இந்த லேடியும் நலம் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. முகிலனோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு போல, ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வராரு. அதாவது முகிலன் அப்பாவும் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வராரு. அவர் வரும்போது பையன் இறந்து போயிருப்பான். என்ன திடீர்னு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. முகிலனோட அப்பா பேரு மாரி அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல தான் வேலை பார்க்கறாருன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி இவங்களும் வாங்கி கால் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. நாங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த லேடியை வச்சு பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அங்க ஏதாவது நம்பர் கிடைக்குமான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மாரியோட போட்டோவை பாக்குற ஹீரோக்கு ஏற்கனவே இவரை நம்ம பார்த்திருக்கமே அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திருப்பாரு. அதை பத்தி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. கான்ஸ்டபிளும் டீடைல கொடுக்குறாரு. அந்த மாரி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. மாரி இருக்கார்ல, என் பையன் சாவல ஏதோ மர்மம் இருக்கு சார், நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்க கான்ஸ்டபிள் கேஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அமுதன் இருக்கார்ல, அங்க இருக்க எஸ்ஐ கிட்ட சொல்லுங்க, அவர் கண்டிப்பா கேஸை எடுப்பாரு. எஸ்ஐக்கும் எனக்கும் சண்டை, நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால அப்பா இருக்கார்ல, எஸ்ஐ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி குழப்பமா இருக்கு தம்பி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் உண்மை தெரியும், போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி பார்த்து பண்ணி விடுங்கன்ற மாதிரி இவரும் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லியிருப்பாரு. நானும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கொண்டு போனேன் சார், நார்மல்னு சொன்னாங்க, ஆனா அந்த அப்பா ஏத்துக்காம பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, கால் பண்ணலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரூமை நோக்கி போறாரு. அந்த ரூம்ல பார்த்தா தினேஷோட பாடி கிடைக்குது. அதாவது ஒருத்தன் தப்பிச்சு போனால அவனோட பாடி இந்த இடத்துல கிடைக்குது. ஒருவேளை மாரி தான் கொலை பண்ணி வச்சிருக்காரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. மாரி தான் இந்த விஷயத்த பண்ணானான்ற மாதிரி அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. சார் அதெல்லாம் எனக்கு தெரியல சார், ரொம்ப நாளா அவர் வீட்டு பக்கம் வரல, நைட்டு லைட் ஆன்ல இருந்ததை மட்டும் தான் கவனிச்சேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் இந்த லேடி பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது தப்பிச்சு போன தினேஷ் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, அவனும் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லாமே திவ்யாவோட காதுல கேக்குது. திவ்யா இப்ப அசைய முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா காதுல விழுறதுனால கண்ணீர் மட்டும் வருது. பாய் ஃப்ரெண்ட் போல, அதனால தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் மூலியமா ஏதாவது கிடைக்குமான்னு ஹீரோ பேசி பாக்குறாரு. பிரயோஜனமா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மாரின்றவரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்க்கறவரு. சோ அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, திரும்பி இந்த திவ்யாவை பாத்துக்கிறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. இந்த திவ்யா தூங்குற மாதிரி நடிச்சு ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்களுமே போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அந்த தினேஷோட பாடியை இங்க கொண்டு வந்துடுறாங்க. அதே சமயம் மாரிய பத்தி விசாரிக்கிறாங்க. இங்க இருக்க காளி இருக்கார்ல, மாரி ஊருக்கு போறதா சொன்னா இதுதான் நம்பர்ன்ற மாதிரி தராரு. அந்த நம்பர்லயும் ரீச் பண்ண முடியல. அந்த மாரி எங்க தான் போயிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி இந்த தினேஷ தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த காளியும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்ன்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. இல்லப்பா ஏற்கனவே 2-3 பாடி இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அந்த திவ்யா மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யா இருக்காங்கல்ல, அந்த ஆயுதத்தை வச்சு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க மயக்கமாயிடுறாங்கல்ல, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவங்க போட்டுக்கிறாங்க. இவங்க அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் பேசுறாரு. ஆனா இவங்க முகத்தை மறைச்சு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு இங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் முகத்தை மறைச்ச மாதிரி இந்த ரூம்க்கு வந்துட்டு இருக்காரு. அவர் திவ்யாவை கொலை பண்றதுக்காக வந்திருப்பாரு போல. திவ்யா இல்லாம சந்தியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இங்க சந்தியா தான் இருக்கான்ற மாதிரி யாருக்கோ சொல்றாரு. பதிலுக்கு எதிர இருக்க நபர் என்ன சொல்றான்றத தெளிவா நமக்கு காட்டல. அந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக மாரிய கூட்டு போனேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜை ஹீரோவும் பாக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருது, சாதாரணமா தான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை ஏத்துக்க முடியாம அந்த அப்பா இருக்கார்ல, வேற ஏதோ நடந்திருக்கு, எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாரு. என் பையனை கடைசியா எங்க தாண்டா கூட்டு போனீங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இறந்து போயிட்டான் மாதிரி அப்பா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி ஏதோ நடக்கிறத ஹீரோ பாக்குறாரு போல, கேப்சர் பண்ணிக்கிறாரு. அதை பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. அந்த காளி கிட்ட கேட்கும் போது தினேஷ தெரியாதுன்னு தானே சொன்னான், ஆனா தினேஷ கூட்டு போய் பேசுறான் பாருங்கன்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதாவது அந்த தினேஷ் கிட்டயும் திவ்யா கிட்டயும் காளி பேசுறான். அப்ப காளி ஏதோ தப்பு பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. காளினா யாருன்னா அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் தான். அந்த அசிஸ்டன்ட்டை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அதே அசிஸ்டன்ட்டை பார்க்கறதுக்காக தான் திவ்யாவும் வந்திருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட்டும் திவ்யாவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எது சம்பந்தமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கன்றது கிளியரா தெரியல. இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அவர் திவ்யாவை கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆமா நீ எப்படி இங்க வந்த, ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. முதல்ல காளியை பிடிச்சி விசாரணை பண்ணலான்றதுக்காக காளி கூட இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த காளி இருக்கார்ல, என் வாயில இருந்து ஒரு வார்த்தையை கூட நீ வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரே சாவடிச்சுக்கிறாரு. என்ன இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க.
எது எப்படியோ திவ்யா மாட்டிக்கிட்டால, இவளை வச்சு விசாரிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ ஹீரோயினை சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் அடிக்க மட்டும் தான் செஞ்சேன், நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சந்தியா சேஃபா தான் இருக்காங்களான்னு விசாரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிட்டாரு. சந்தியா அங்க மிஸ்ஸிங்னு தெரிய வருது. சந்தியா மிஸ்ஸிங்னா இவ தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. சத்தியமா நான் பண்ணல, யாரு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த திவ்யா சொல்றாங்க. முதல்ல நீ யாரு, அந்த தினேஷ் யாரு, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விசாரணை பண்றாரு. நீ சொல்லன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜோசப்னு ஒருத்தர் ரெப்பா வேலை பார்த்தார்ல, அவரோட வேலை போயிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் வேற ஒரு வேலைக்கான ஆஃபர் வருது. நீ மட்டும் இல்லப்பா, உனக்கு தெரிஞ்ச பசங்களையும் கூட்டு வரணும்னா கூட்டுவான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டான வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இதுதான் அந்த முகிலனா இருக்கும். முகிலனுக்கும் வேலை போற நிலைமையா இருக்கும். நீ சரியாவே வேலை பண்ண மாட்டற, உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் திட்டிட்டு இருக்காரு. இவர் லோன் போட்டு தான் பைக் வாங்கியிருப்பாரு. லோனை சரியா கட்டலன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, பைக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்பவும் என்னப்பா பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லப்பா, நான் சமாளிச்சு பண்ற மாதிரி முகிலன் சொல்லிட்டாரு. முகிலன் இருக்கார்ல, ஜோசப் கிட்ட நானும் அந்த வேலைக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த வேலைக்காக போலான்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணியா இருப்பாரு. அதாவது தூக்க மாட்டி இறந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் மணி. அவர் தான் லிஃப்ட் தர மாதிரி கூட்டு போறாரு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதை பத்தி எல்லாம் இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த 5 பேருமே இப்படிதான் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுல ஏற்கனவே 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. இப்ப இவங்களுமே அந்த கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அந்த கம்பெனி ஹெட்டா திவ்யா தினேஷ் தான் இருக்காங்க. நாங்க ஒரு மருந்தை ட்ரையல் பண்ண போறோம், அதுக்காக சில ஆளுங்களை நீங்க கூட்டு வர மாதிரி இருக்கும், எல்லாம் லீகலா தான் பண்ண போறீங்க, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ஆளை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு பாக்குறாங்க. யாருமே வர மாதிரி இல்ல. இவங்களுக்கே பண தேவை இருக்குல்ல, அவங்க ₹1,00,000 தரேன்னு சொல்றாங்க. பேசாம நம்மளே அந்த ட்ரையலுக்கு போயிடலான்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரையல்ல ஏதோ சொதப்பல் நடந்திருக்கு, அதனால ஒவ்வொருத்தரா சாவடிச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இந்த திவ்யாவும் ஆமான்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. திவ்யா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்ல தேவையில்ல, எனக்கே தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. யார் சார் இருக்கா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இதுக்கு பின்னாடி அந்த புஷ்பவல்லி தான் இருக்கான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. புஷ்பவல்லினா யாருன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் ஒரு டாக்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட பேர் தான் புஷ்பவல்லியா இருக்கும். ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு போல. இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி சார் அவங்கன்னு சொல்றீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அமுதன் இறந்து போனதுல இவருக்கு டவுட் வந்தது இல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது அந்த லேடியா இருப்பாங்க. அதனால புஷ்பவல்லிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவங்க கொஞ்சம் மலுப்புற மாதிரி பேசியிருப்பாங்க. சோ இந்த புஷ்பவல்லி மலுப்புறானா ஏதோ தப்பு பண்ணிருக்கான்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது புஷ்பவல்லியா தான் இருப்பாங்க, அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. மேற்கொண்டு இந்த திவ்யா கிட்ட கேக்குறாரு. திவ்யா சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. சொல்லனா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இவங்களுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த 5 பேருமே வந்திருப்பாங்க. அந்த 5 பேரை வச்சு இவங்க செய்ய நினைச்சதெல்லாம் செய்யறாங்க. இவங்க அட்வான்ஸ் மட்டும் இப்போதைக்கு தந்துடுறாங்க. அடுத்த வாரம் வருவீங்கல்ல, அப்ப மீதி காசை தந்துடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. பசங்களும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் பசங்க எல்லாருமே சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த பசங்கள்ல முகிலன் என்ன பண்ணிருப்பானா, இவங்க கவனிக்காத சமயம் இவங்களோட மருந்தெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அந்த போட்டோ வச்சு இவங்களே மிரட்ட ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, நீங்க தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எங்க உடம்புல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்காக ஒரு ₹10,00,000 தந்துருங்க, நான் இதை பேச மாட்டேன், என்னோட செலவுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கிறத வெளி உலகத்துக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுறான். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. வெளிநாட்டு மருந்தை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இவங்களை யூஸ் பண்ணிருக்காங்க போல, இவனை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் மணி இருக்கார்ல, என்ன இன்னும் காசு வரலன்ற மாதிரிலாம் இங்க இருக்க முகிலன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. பார்ல சின்னதா சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப முகிலன் போதையில இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்ப இந்த தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் உடம்புல வந்து ஒரு ஊசியை போடுறாரு. இவர் கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த ஊசியை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் முகிலனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிருப்பாரு. சோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது புஷ்பவல்லின்றது தெரிஞ்சிருச்சுல. புஷ்பவல்லி ஒவ்வொருத்தரா சாவடிச்சிருக்காங்க. அதுல ஒரு பாடி மட்டும் நம்ம கிட்ட இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதாவது அந்த 5 பசங்கள்ல ஒரு பாடி மட்டும் இவர்கிட்ட இருக்கு போல. அந்த பாடியை வச்சு புஷ்பவல்லியை இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு.
ஒழுங்கு மரியாதையா ஹீரோயினை விட்டு அப்பதான் நான் இந்த பாடியை தருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டா பிரச்சனை இல்ல, ஏன்னா வேற யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா எதனால இந்த சாவு நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால புஷ்பவல்லியும் டீல் எனக்கு ஓகே, இந்த இடத்துக்கு வா, உன்னோட காதலியை காப்பாத்திட்டு அந்த பாடியை தந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க, ஹீரோயினை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் புஷ்பவல்லியோட ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாடியை எடுத்துக்கலாம்னு எடுக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துல பாடி இல்ல, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இருக்காரு. இப்ப இந்த அடியால் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காருல, அந்த புஷ்பவல்லியை அமுக்கணும் மாதிரி தேடிட்டு இருக்காரு. புஷ்பவல்லி மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவர் பதிலுக்கு புஷ்பவல்லியை அட்டாக் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த புஷ்பவல்லியை மயக்கமாக்கிடுறாரு. இப்ப மயக்கத்துல இருந்து அவங்களுமே கண்முழிக்கிறாங்க. கண்முழிக்கும் போது ஒரு ரூம்குள்ள லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்காங்க. மத்தவங்களை நீ எப்படி சாவடிச்சியோ அதே மாதிரி தான் ஒன்ன சாவடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இவங்க அமுதனை ஆசிட வச்சு தானே சாவடிச்சாங்க, அதே மாதிரி சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே சாவடிச்சிடுறாரு. அதாவது வேற ஒருத்தங்க இதை பண்ண மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப ஆளுங்களாம் மேல் இடத்துல இருந்து வந்துடுறாங்க. இந்த கேஸை பத்தி சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தினேஷும் திவ்யாவும் வெள்ளக்காரங்களுக்காக தான் இந்த ட்ரையல் எல்லாம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சோ முகிலன் இறந்து போனோன்னே இவங்களுக்கு செம்மையா பயம் வந்திருக்கும். முகிலனோட பாடியை புஷ்பவல்லி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கன்றது தெரிய வருது. அதனால அந்த புஷ்பவல்லியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த விஷயம் வெளியே வராம பாத்துக்கோங்க, நிறைய காசு தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புஷ்பவல்லி என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப நேர்மையானவ மாதிரி வெளியே காமிச்சுப்பேன், காரணம் ஏழைங்க கிட்ட பெருசா எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும், உங்களை மாதிரி பணக்காரங்க மாட்டினாதான் நிறைய சம்பாதிக்கலாம், நான் வெயிட் பண்ணேன், கரெக்டா மாட்டிக்கிட்டீங்க, இந்த வேலையை நான் முடிச்சு தந்துடுறேன், 2 கோடி ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவு கஷ்டம்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசி பாக்குறாங்க. ஆனா மேல் இடத்துல பேசி 2 கோடி ரூபாய் கூட ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் இறந்து போனதுனால இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து அவங்க கதையும் முடிக்கணும், அவங்களோட பாடியும் உங்ககிட்ட தான் வரும், நீங்க அதுக்கும் ஹெல்ப் பண்றீங்கன்னா இந்த காசு ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஹெல்ப் பண்ணோம்னா 8 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறாங்க. இப்ப மேல் இடத்தை சேர்ந்தவங்க அதுக்கும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த புஷ்பவல்லியை பொறுத்த வரைக்கும் 3 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. அதுல 2 பேரை இதுக்கு சேர்த்துக்கிறாங்க. ஒன்னு காளி, இன்னொன்னு வடிவேல்னு ஒருத்தர். அவங்க 2 பேரை வச்சுதான் இந்த புஷ்பவல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவன் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி பாடியை கொண்டு வந்துருவான். இவங்களுமே ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிருவாங்க. எப்படி ஒரே இடத்துல எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்தது அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா மாறி இருக்கார்ல, நான் ஊருக்கு போக போறேன்னு இந்த 2 பேர்கிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் சில விஷயங்களை கவனிக்கிறாரு. ஏன்னா போயிட்டு வந்த பையன் இருக்கார்ல, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டோவை காமிச்சிருப்பாரு. பையன் இறந்து அடுத்தடுத்த நாள்ல ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அங்க பாடி எல்லாம் பார்த்திருப்பாரு. என்ன இவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி லைட்டா மாரிக்கு டவுட் வருது. மேடம் மாரிக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த 2 அசிஸ்டன்ட்டும் புஷ்பவல்லி கிட்ட சொல்றாங்க. அப்ப அவன் கதையும் முடிங்கன்ற மாதிரி இந்த புஷ்பவல்லி சொல்றாங்க. மாரியும் இவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இறந்து போனவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா, அதுல எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்லயும் எல்லாரும் கலக்கிற மாதிரி பண்ணிரணும்ன்ற மாதிரி ஒரு வேலையை பண்றாரு. இந்த வேலையை பண்ணா இத பத்தி எல்லாருமே விசாரிப்பாங்க, உண்மை வெளியே வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. அதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது வடிவேல் இருக்காருல, கழுத்துல குத்தி இவரோட கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி தார்ல ஒருத்தர் விழுந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த வடிவேலு தான் தாருக்குள்ள விழுந்திருப்பாரு. இதெல்லாம் பண்ண புஷ்பவல்லியை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. சார் அந்த வெளிநாட்டு நெட்வொர்க்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க, அதனால தான் வேற ஏதோ ஒருத்தனை வச்சு இந்த புஷ்பவல்லி கதையை முடிச்சிருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. உண்மையில ஹீரோ தான் கதையை முடிச்சிருப்பாரு. சீனியர் கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க சந்தியாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சந்தியா ஹீரோவை தான் விரும்புறாங்க அப்படின்றது அந்த மாப்பிளைக்கு தெரிஞ்சிருது. எங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி மாமாவும் இறங்கி வந்துடுறாரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே கேஸ் முடிஞ்சிருச்சுல. ஹீரோவும் நிம்மதியா நியூஸ் சேனலா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. இந்த நெட்வொர்க்ல நிறைய முதலைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் கால் பண்ணிட்டாரு. இப்படி பண்ணதுக்கு நீ அனுபவிப்ப, நான் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வந்து கொடான்ற மாதிரி இவரும் தெனாவட்டா பேசுறாரு. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.